Hello friends, welcome to my channel Hungry Mindset Takeaway. இந்த வீடியோல நம்ம The Secret by Rhonda Byrne இந்த புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். Law of Attraction ஓட one of the best book அப்படினு கூட நம்ம இந்த புக்கை சொல்லலாம். இந்த புக்ல Law of Attraction பத்தி அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Law of Attractionனா என்ன, அந்த Law of Attractionல எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 சாப்டர்ல பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த புக்கோட மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மத்த புக் மாதிரி ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கொடுக்காம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்ச மற்ற பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த புக் எப்படி இருக்குன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆத்தர் சொல்லுவாங்க, கூட இன்னும் ஒரு 5 பேர் அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. இவங்க 6 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு குமுலேட்டிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இந்த விஷயத்த நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த 6 பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சூட் ஆகுதோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் டைவர்ஸான புக் இது. இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபேமஸான பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் பாப் ப்ரொடக்டர் அண்ட் ஓஃப்ரா வின்ஃப்ரே, இவங்கள மாதிரி நிறைய பெரிய பர்சன்ஸ், சைக்காலஜிஸ்ட், ரிசர்ச்சர், குவாண்டம் ஃபிசிசிஸ்ட், இந்த மாதிரி கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான பர்சன் கிட்ட தான் இவங்க ஒப்பீனியன் கேட்டு இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன புக்கு தான், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். சப்போஸ் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த புக்கை வாங்கிக்கலாம். இந்த புக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது, தமிழில் அவைலபிளாக இருக்குது, இன்னும் நிறைய லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த புக்கில் இருந்து சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை பற்றி பார்ப்போம். இந்த புக்கில் மொத்தமாக 10 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து சீக்ரெட் ரிவீல்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன் பின்னாடி என்ன இருக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிஸ் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. செகண்ட் சாப்டர் வந்து சீக்ரெட் மேட் சிம்பிள், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணி அதை ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஒரு லாவை சொல்லாமல் இந்த ரூலை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து ஹவு டு யூஸ் தி சீக்ரெட், அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து சாப்டர் வந்து பவர்ஃபுல் ப்ராசஸ். இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் இது. இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக கூட உங்களால் லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபிஃப்த் சாப்டர் வந்து சீக்ரெட் டு மணி, லா ஆஃப் அட்ராக்ஷனை பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் சாப்டர் வந்து சீக்ரெட் டு ரிலேஷன்ஷிப், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம விரும்புகிற ஒரு பர்சனை எப்படி நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுறது, ஆர் அவங்கள மாதிரியே இன்னொரு பர்சனை நம்ம லைஃப்பில் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இந்த சாப்டரில் கொஞ்சம் சைக்காலஜிக்கலான விஷயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணி சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செவன்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டு ஹெல்த், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட உடல்நிலையை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, ஆர் எப்படி நம்ம உடலில் இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து நம்மளே சரி பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது கொஞ்சம் ப்ளஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால சின்ன பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும். இப்போவும் மெடிக்கல் ஃபீல்டில் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எயித்து சாப்டர் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டு தி வேர்ல்டு, அதாவது ஒரு ஜென்ரலைஸ்டாக ஒரு சொசைட்டியாக நம்ம எப்படி சீக்ரெட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. நைன்த்து சாப்டர் வந்து சீக்ரெட் டு யூ, அதாவது நம்மளுக்கு தேவையான பர்சனல் விஷயங்களை சீக்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. 10th சாப்டரில் வந்து சீக்ரெட் டு லைஃப், இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான சாப்டர் மாதிரி தான். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை எல்லாத்துக்குமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வாழ்க்கைன்றது வாழ்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து 10 சாப்டர்ஸ். இப்போ இந்த புக்கில் இருந்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷனில் ஆத்தர் சொல்ல வர மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா யுவர் எக்ஸ்டர்னல் லைஃப் இஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் இன்டர்னல் தாட்ஸ், அதாவது உங்களோட வெளி உலகம் வந்து உங்களோட மனசில் நீங்கள் நினைக்கிற தாட்ஸ் மூலமாகவோ ஆர் உங்களோட மைண்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற தாட்ஸ் மூலமாகவோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்கள் மனசில் என்ன விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் தான் வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்ல விஷயங்களை பற்றியே திங்க் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்கிற விஷயங்களும் வந்து நல்ல விஷயமா இருக்கும், நீங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. இதை கேட்கும்போது நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நான் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் என் லைஃப்பில் அப்படி நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, இன்றைக்கி லேட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இன்டர்வியூக்கு கண்டிப்பாக லேட்டாக தான் போவாங்க. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா லேட்டாக போகக்கூடாது அப்படின்ற நெகட்டிவ் விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கால தாமதத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக சீக்கிரமாக போகணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாக போவாங்க. ஸோ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு வந்து லேட்டாக போகக்கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கும் சீக்கிரமாக போகணும்னு யோசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த வித்தியாசம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் எக்ஸிக்யூஷன் லெவலில் நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயம். நம்மளோட மைண்டுக்குள்ளே நம்ம என்ன தாட்ஸ் அலோவ் பண்ணுறோமோ அந்த தாட்ஸ் தான் வந்து நம்மளை இம்பேக்ட் பண்ணும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, நம்ம எப்படி லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை பற்றியே நிறைய தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆத்தரும் வந்து அவங்க லைஃப்பில் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது, டிப்ரெஸ்டாக இருக்கும்போது இப்படி ஒரு தேடுதலை மேற்கொண்டாங்க. அந்த தேடுதலோட ரிசல்ட் தான் இந்த புக். ஆத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, லைஃப்பில் சக்ஸஸ் ஆன பீப்புளோட ஆட்டோபயோகிராஃபிலாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு 20 பேரோட ஆட்டோபயோகிராஃபி எடுத்து படித்து பார்க்கும்போது எல்லோரோட ஆட்டோபயோகிராஃபிலையும் ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குது. அதாவது ரெஃபரன்ஸ் டு தி லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி ஒரு லா இருக்குது அப்படின்ற சின்னதான சப்டிலான ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் எல்லாரோட ஆட்டோபயோகிராஃபிலையும் இருக்குது. ஆத்தர் வந்து இந்த விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த லாவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன லா இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் ஆத்தர் வந்து ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த லாவை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த விஷயம் தான் வந்து நம்மளுக்கு திரும்ப வரும். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பிரின்சிபல். லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனும் வந்து எந்நேரமும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்த லாவை வந்து நம்மளால டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பழகும்போது அவங்க மேலே நிறைய கோபத்தையும் நெகட்டிவிட்டியும் செல்ஃபிஷ்னஸையும் காட்டி பழகிறீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் திரும்பி வர விஷயமும் அதே மாதிரி கோபமாகவும் செல்ஃபிஷாகவும் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் பழகிற எல்லா பர்சன்கிட்டையும் கைண்டாக பாசிட்டிவாக ஒரு கிராட்டிடியூடோட பழகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப வர விஷயமும் அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டேட் பண்ணுற பேசிக்கான ஒரு பிரின்சிபிள். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளோட தாட்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கிறது மூலமாக நம்ம கான்ஷியஸாக ஒரு எஃபர்ட் எடுத்து நம்மளோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம லைஃப்பை வந்து மாற்ற முடியும். இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்பை நீங்கள் இப்போ கூட எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம். செகண்ட் சாப்டரில் ஆத்தர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனையும் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் கம்பைன் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க் இருக்குது, ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக்கான விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே வேறு வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இந்த எல்லா ப்ராப்ளமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் வந்து ஒரு சின்ன பண கஷ்டம் இருக்கும். அப்போ வீட்டில் எல்லாருமே எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் கடன் வாங்கக்கூடாது, இல்லை இருக்கிற கடன்லேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா கடன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் வந்து காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, கடன்ல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட மேஜர் தாட்ஸ் வந்து கடனில் இருக்கும். அப்போ நம்ம அட்ராக்ட் பண்ணுற விஷயமும் வந்து இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்னடா இது லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பாசிட்டிவ் தாட்ஸுக்கு மட்டும் ஒர்க் ஆகுது, நெகட்டிவ்க்கு ஏன் ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தான் ஆத்தர் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸோட பேசிக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பொருளுமே வந்து எனர்ஜியால் ஆனது தான். அந்த எனர்ஜி வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட பிரெயின் செல்ஸ் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம பிரெயின் செல்ஸுக்கு நடுவில் ஒரு சின்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் வோல்டேஜ். ஸோ நம்மளோட பிரெயின் ஃப்ரீக்வன்சியை இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வச்சு ஆர் இந்த வோல்டேஜை வச்சு தான் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியுது. ஹியூமன் பிரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரெயின் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ரொம்ப காமனான ஃப்ரீக்வன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, இதெல்லாம் வந்து காமனான பிரெயின் ஃப்ரீக்வன்சிஸ். நம்ம தூங்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் வரும், நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் வரும், ஆர் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் வரும். இந்த ஃப்ரீக்வன்சியில் நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமோட பிரின்சிபல் அப்ளை பண்ணோன்னா, அதாவது எந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் வேவ் இருக்கோ அது கூடயே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் அசோசியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட பிரெயின் வேவ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் தான் வருது. பிரெயின் வேவ் வந்து எலக்ட்ரிக்கல் இன் நேச்சர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட பிரெயினில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸே ஒரு ப்ரூஃப் தான். ஸோ கண்டிப்பாக நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் கூட மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து அசோசியேட் ஆகிட்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஆர் இதே ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற வேறு விஷயங்களை வந்து நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியுது. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த விஷயம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே நம்மளுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம நினச்ச விஷயத்தை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு தடவை திங்க் பண்ணிவிட்டு உடனே அட்ராக்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. நம்ம ஒரு நாளும் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும். ஸோ ஒரு முழு நம்பிக்கையோட நம்ம எமோஷனை நம்ம தாட் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம யோசிக்கும் போது தான் நம்மளால் அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக அட்ராக்ட் பண்ண முடியும். தேர்ட் சாப்டரில் ஆத்தர் வந்து கிரியேட் த யூனிவர்ஸ் யூ வாண்ட் டு லிவ் இன். அதாவது உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ண விஷயமா இருக்கணும். எப்படி அதை பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. நம்மளோட பிரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன். நம்மளோட பிரெயினால் தாட்ஸ் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் சில வேவ்ஸை சென்ட் பண்ணவும் முடியும். அதே மாதிரி வெளியே இருக்கிற சில வேவ்ஸை வந்து நம்மளால் ரிசீவ் பண்ணவும் முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி ஸ்டேஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாமே. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் பிரெயின் மூலமாக சென்ட் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றியே திரும்ப திரும்ப யோசிக்கும் போது அந்த தாட்டோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாகும். இது உங்களோட பிரெயின் வேவோட ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தும். அதிகமான ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் யோசிக்கும் போது அந்த தாட்டை தான் வந்து நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் ஆர் உங்களை சுற்றி இருக்கிற யூனிவர்ஸில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு நிகரான ஒரு தாட்டை தான் உங்கள் பிரெயின் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ரூமில் ஆர் உங்களோட வால்பேப்பரில் ஆர் உங்களோட ஸ்டேட்டஸில் இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு கோட்ஸை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் சென்ட் பண்ணுற தாட்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற விஷயமும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். லைக் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும் ஆர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இன்னும் மோசமான விஷயங்களை கேட்பீங்க ஆர் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமே வந்து உங்களை ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் வெறுக்க தான் வைக்கும். ஏன்னா நீங்கள் சென்ட் பண்ண விஷயம் அதுதான். ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆத்தர் வந்து ஒரு 3 ஸ்டெப் பவர்ஃபுல் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ்க், செகண்ட் ஒன் பிலீவ், தேர்ட் ஒன் வந்து ரிசீவ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்கணும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு நம்ம யூனிவர்ஸ் கிட்டே கேட்கணும். நம்ம எப்படி கேட்போம்னா நம்மளோட தாட்ஸ் மூலியமாக கேட்போம். ஸோ யூனிவர்ஸை வந்து ஒரு லாட்டரி பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேணும்னு எப்படி கேட்கலான்னா உங்களோட மைண்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற டாமினன்ட் தாட் மூலமாக உங்களால் கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு புது மொபைல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த மாடல் வேணும், எந்த கலர் வேணும், எந்த பிராண்டு வேணும்னு சொல்லிட்டு அந்த மொபைலை பற்றியே நீங்கள் யோசிக்கும் போது அது உங்களோட பிரெயினில் வந்து டாமினன்ட் தாட்டாக மாறிடும். தென் அது உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயினில் ரீச் ஆகும். அதுக்கப்புறமா விஸ்வலைசேஷன் மூலமாக அந்த பொருள் உங்ககிட்ட கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் இமேஜின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ தான் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் தாட் கூட மிக்ஸ் ஆகுது. தென் அது சப்கான்ஷியஸ் மைண்டில் டாமினன்ட் தாட்டாக மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் உங்களோட பிரெயின் வந்து அந்த தாட்டை வெளியே ப்ராட்காஸ்ட் பண்ணும். தென் அதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். அதாவது ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு கேட்கணும். தென் விஸ்வலைசேஷன் மூலமாக அது ஏற்கனவே கிடச்ச மாதிரி நம்ம நம்பணும். தேர்டு ஒன் வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாக அந்த விஷயம் வந்து நம்மளை தேடி வரும். இந்த சாப்டரில் ஆத்தர் சொல்லாத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரிசீவ் அப்படின்ற செக்ஷனில் வந்து ரொம்ப பெருசான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோன்னா அதுக்காக நம்ம எந்த ஒர்க்குமே போடாமல் உட்காந்துருந்தா அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை தேடி வராது. இங்கே ரிசீவ் அப்படின்றது அந்த ஃபோனை ரிசீவ் பண்ணுறது கிடையாது. ஒரு சின்ன ஹஞ்ச் ஒரு சின்ன க்ளூ. அதாவது அந்த ஃபோனை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் ஆர் அந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஐடியாவோ ஹஞ்சஸையோ நம்ம பிடிச்சிக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். அந்த இன்கம்லேருந்து நீங்கள் நினச்ச விஷயத்த உங்களால் வாங்க முடியும். அண்ட் இதே லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணிங்கன்னா யாருன்னா ஒரு ஆள் வந்து அந்த ஃபோனை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. அந்தளவுக்கு உங்களால் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட சரௌண்டிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 4th சாப்டரில் ஆத்தர் வந்து விஷுவலைசேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது. லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் பார்த்து பயப்படுற ஒரு விஷயம்னா அவங்க மனசில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸை பார்த்து நிறைய பேர் பயந்துருவாங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரை பாசிட்டிவில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். திடீர்னு நம்மளோட தாட்ஸை நம்ம மானிட்டர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை பார்த்து நம்மளே பயந்துருவோம். பட் பயந்துட்டு அதை பற்றி நம்ம வரி பண்ணுறது மூலமாக நம்ம இன்னும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து உள்ளே அட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து பாசிட்டிவ் தாட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்டை விட பாசிட்டிவ் தாட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். ப்ரொவைடட் பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்கும் போது உங்களோட எமோஷனை மிக்ஸ் பண்ணி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட் ஒன் வந்து உங்களால் ஆர்டிஃபிஷியலாக உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை வந்து பாசிட்டிவாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு தாட் வருதுன்னா நீங்கள் வந்து ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரியோ இல்லை பெட்டு விளையாடுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களையே அறியாமல் நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த ஸ்டேஜில் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சப்ரஸ் ஆகி நீங்கள் பாசிட்டிவ் தாட்டை தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. விஷுவலைசேஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அந்த விஷயம் நம்ம ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணுறது மூலமாக அது நம்மளுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை தரும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அது டோபமைன் ஸ்பைக்ஸ். இந்த டோபமைன் ஸ்பைக்ஸ்னால நம்மளுக்கு வர சந்தோஷம் வந்து நம்மளோட தாட் கூட மிக்ஸ் ஆகும். எப்போ நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம தாட் கூட மிக்ஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம தாட்ஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை ரீச் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்டில் அது டாமினன்ட் தாட்டாக மாறணும்னா அந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணும். தென் எப்போ அந்த தாட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து டாமினன்ட் தாட்டாக மாறுதோ
அப்போ தான் அது உங்களோட பிரெயினில் இருந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ விஷுவலைசேஷனை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, அது கிடைச்சா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு புது கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கடையில் இந்த மாடல் காரை நான் வாங்க போகிறேன், வாங்கிட்டு இந்த காரை நான் ஓட்டினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் கேட்க கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்கும். பட் இந்த விஷயம்லாம் பண்ணாதான் நம்ம பிரெயின் வேவ்ஸை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ப்ராட்காஸ்ட் பண்ணி அதுக்கான விஷயங்களை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். 5th சாப்டரில் ஆத்தர் வந்து பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி சொல்லிட்டு எமோஷன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோகமாக இருந்தால் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோகமாக இருந்தால் நம்மளுக்கு திடீர்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், ஏதாவது சாப்பிடணும் போலயே இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்மளோட எமோஷன்ஸ், சோகம் அப்படின்ற எமோஷன் வந்து பசி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட பாடி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எமோஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது. மொத்தமாக 7 பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, 7 நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது. நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட பாடியில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். அதுவே நம்ம பாசிட்டிவ் எமோஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட பாடியிலேயே நம்மளால் பாசிட்டிவ் சேஞ்சஸாக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு தெரியும் சில டிசீஸை வந்து நம்மளால் மாத்திரை கொடுத்து க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டாக்டர் ஃபாலோ பண்ணுற ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வைட்டமின் மாத்திரையை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த மாத்திரையை வந்து நீங்கள் டெய்லி 2 தடவை சாப்பிடணும், இத்தனை மாதத்துக்கு சாப்பிடணும், சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசுவாங்க. அதே மாதிரி அந்த பர்சன் வந்து டாக்டர் சொன்னதை நம்பி ஒரு 2 மாதம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் ஏதோ ஒன்று வந்து குணமாயிடும். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பெசிபோ எஃபெக்ட். அதாவது இதை சாப்பிட்டா குணமாயிடும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து அந்த பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த பர்சன் வந்து இதை சாப்பிட்டா நம்மளுக்கு குணமாயிடும், கண்டிப்பாக நம்மளுக்கு குணமாயிடும், 2 மாதத்தில் நம்ம நார்மல் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே அந்த டேப்லெட் சாப்பிடுவாங்க. இந்த நம்பிக்கைனால தான் அவங்களோட பாடி வந்து குணமாகும். அந்த டாக்டர் கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஒரு வைட்டமின் டேப்லெட்டாக இருக்கும். பட் அவங்களோட பாடி வந்து ஃபுல்லாக குணமானது பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கையாலே குணமாக இருக்கும். இப்போ வரைக்குமே மெடிக்கல் ஃபீல்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட தாட்ஸுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷனை மேக்ஸிமம் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை கூட குணப்படுத்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்தர் இந்த புக்கில் வந்து கேன்சரை குணப்படுத்துகிற மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த எக்ஸாம்பிள் வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து குணப்படுத்திக்க முடியும். 6th சாப்டரை வந்து கல்டிவேட் ஹார்மோனி, அதாவது இந்த கைடிங் ஃபோர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எது கேட்டாலுமே கிடைக்கும். யூனிவர்ஸ் வந்து ஒரு லாட்டரி பாக்ஸ் மாதிரி. நீங்கள் எந்த விஷயம் யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு தருது. இந்த ஃபோர்ஸை வந்து நீங்கள் கடவுள்னு சொல்லலாம், கருமான்னு சொல்லலாம், ஆர் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த ஃபோர்ஸோட பேர் வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. பட் அந்த ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தான் உங்களால் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம ஒரு எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற யூனிவர்ஸ் ஃபுல்லாகவுமே வந்து எனர்ஜி தான் இருக்குது. நம்ம ஒரு பெரிய பால் ஆஃப் எனர்ஜிக்கு நடுவில் ஒரு சின்ன எனர்ஜி பால் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்க விஷயம். இந்த புக்கை நம்ம இன்னும் சாப்டர் வைஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ உங்களுக்கு ஓவராலாக இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது புக்கை பற்றி நான் ரிவ்யூ பண்ணாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஹாவ் அ கிரேட் டே. இந்த சீரீஸில் இருக்க மற்ற வீடியோஸை நீங்கள் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை நீங்கள் ரைட்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்மளோட எல்லா புக்குமே நீங்கள் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்ல இருந்தே வாங்கலாம். amazon.in/shop/hungry mindset. இந்த URLல உங்களுக்கு தேவையான எல்லா புக்கையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.